நேம் இஸ் வர்ஷா. நான் வந்து எதனால் எங்கள் அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல போகிறேன். எனக்கு வந்து என்னை பிறந்த ஒரு 5 மாதத்துல எங்கள் பாட்டிக்கிட்ட என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போலேருந்து எங்கள் பாட்டியை தான் அம்மா எல்லாம் அப்படி தான் நான் கூப்பிடுவேன். அப்படி தான் நான் வளர்ந்தனும் கூட. அம்மானே அப்போ எனக்கு யாருன்னு தெரியாது. ஆனால் எனக்கு நான் 2 வாட்டி தான் மதுரைக்கு போவேன் ஒரு வருஷத்தில். அப்போ எனக்கு தெரிஞ்சதில் எங்கள் அம்மாவை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் கேட்குறதுலாம் வாங்கிட்டு வருவாங்க. எனக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டம் பிடிக்கும். அதெல்லாம் எங்கள் அம்மா பிடிச்சிருக்குன்னா வாங்கி சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது எங்கள் அம்மா தான். அப்போது நான் 5th படிக்கும்போது என்னை ஒரு பெரிய ஒரு பழி என் மேலே போட்டுட்டாங்க. அது என்னால் அது எப்படி நிரூபிக்கிறதுன்னு தெரில. ஏன்னா அது பண்ணவே இல்லை. ஆனால் நான் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க. ஆனால் எங்கள் அப்பாவும் எனக்கு அவ்வளோ பிடிக்காது. ஏன்னா நான் எது கேட்டாலும் வாங்கி தர மாட்டாங்க. நான் எதனா கேட்டால் கூட அது அன்ஹெல்தி, நீ வந்து அது ஒழுங்காக யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் அப்பாவை எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஆனால் எங்கள் அம்மா நான் ரொம்ப நம்புவேன்னா என் மேலே ஒரு பெரிய பழி போட்டாங்க. அது நான் இல்லைன்னு எப்படி நிரூபிக்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமா புரியல. எல்லோரும் இவ தான் பண்ணிட்டா அப்படின்னு என்னன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்பவே அழுகல்வியாக வந்துச்சு அந்த. ஆனால் யாருமே நம்மளை எங்கள் அம்மா என் கூட பேசாமே போயிட்டாங்க. எங்கள் பாட்டி பேசுகிறாங்க, ஆனால் இவள் பண்ணியிருப்பா அப்படின்னு தான் அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. உடனே அந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சு எங்கள் அப்பா எனக்கு ஃபோன் பண்ணிட்டு வர்ஷா என்னாச்சுன்னு கேட்டாங்க. அப்பா நான் எதுவுமே பண்ணலப்பா, என் மேலே பழி போடுறாங்கன்னு நான் சொல்லாமல் அழுந்துகிட்டே இருக்கேன். எங்கள் அப்பா சொன்னாங்க, நீ பண்ணலன்றது வேறு, ஆனால் நான் உன் மேலே நம்பிக்கை வச்சுருக்கேன், நீ பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும்டா அப்படின்ட்டு என் மேலே ரொம்ப அக்கறையாக வந்து சொன்னாங்க. அப்போ தான் புரிஞ்சு எங்கள் அப்பா என் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்கன்ட்டு. அவங்க எல்லாம் எனக்கு நல்லது தான் செஞ்சுருக்காங்க. அவங்க அன்ஹெல்தி ஃபுட்டுன்னு சொல்லும்போது நான் அப்போ வந்துட்டு அது ஒரு நான் தான் அவங்கள மதிக்கவே இல்லை கொஞ்சம் கூட. என்ன எது கேட்டாலும் வாங்கி தர மாட்டேங்கிறாங்க. டாய்ஸ் கேட்டால் கூட வந்துட்டு நீ வந்து உடச்சிருவேன், வேணாம் இதில் எதுக்குன்னு சொல்லுவாங்க. எங்கள் அப்பா எனக்கு பிடிக்காம தான் இருந்துச்சு. அப்போது எங்கள் அப்பா சொன்னதை பார்த்து எங்கள் அப்பா இவ்வளோ நம்புறாரு, ஆனால் நான் தான் அவரை தப்பாக புரிஞ்சுக்கேன். எல்லாருமே என்னை எதிர்க்கும் போது எங்கள் அப்பா மட்டும் நான் நம்புகிறேன் வர்ஷா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு எங்கள் அப்பா தான் இப்போ எல்லாமே தோணுச்சு. அதனால் ரியல் ஹீரோ எங்கள் அப்பா.